அனைவருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். இங்கே இன்றைக்கு 3 நூல்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. முதலாவதாக இந்த நூலை இங்கே அறிமுகப்படுத்த வாய்ப்பளித்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு நான் மிகவும் நன்றி கூறுகிறேன். ஒரு நல்ல நூலை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு. கவிஞர் சேரா கிருஷ்ணகுமாரி அவர்கள் எழுதிய வண்ணம் பூசிய கூடு என்ற நூல் தான் அந்த நூல். இந்த நூல் நீங்கள் பார்த்துருக்கலாம், விற்பனைக்கு அங்கே இருக்கும். முழுவதுமாக ஒரு 72 கவிதைகள் இந்த நூலில் உள்ளன. புதுக்கவிதை வடிவத்தில் எழுதப்பட்ட இந்த கவிதைகள் ஒரு வாழ்த்துரை, பிருந்தாசாரதியினுடைய வாழ்த்துரை, அப்புறம் ஒரு நண்பருடைய ஒரு எழுத்தாளருடைய வாழ்த்துரை, எழுத்தாளர் ஸ்ரீமதி அவருடைய வாழ்த்துரை, அப்புறம் நூலாசிரியனின் எண்ணுரை, இதெல்லாம் போக 72 கவிதைகள் 114 பக்கங்களில் இடம்பெற்றிருக்கு. நிமிர் புத்தகப்பட்டறை அல்லது நிமிர் புத்தகப்பட்டறை வெளியிட்டிருக்கிறாங்க, 150 ரூபாய். இந்த 72 கவிதைகளையும் என்னென்ன கவிதைகள் இருக்கும் பொருண்மை அடிப்படையில் பார்த்தோன்னா, இந்த கவிதைகளில் பெரும்பாலும் 4 வகைப்படுத்தலாம், 4 வகைக்குள்ளே உள்ள அடக்கிடலாம் நினைக்கிறேன். பெரும்பாலான கவிதைகள் எல்லாமே அது 4 வகையாக இப்படி நான் பிரிக்கிறேன். ஒன்று இயற்கையும் இயற்கை சார்ந்ததும், இன்னொன்று காதலும் காதல் சார்ந்ததும், பெண்மையும் பெண்ணியம் சார்ந்ததும், அப்புறம் கொஞ்சம் உதிரிகள். அப்படி 4 வகையாக எல்லாம் பிரிச்சலான்னு நினைக்கிறேன் நான். அதுக்குள்ளே அடைக்கலாம் 72 கவிதைகள். நூலை அவர் எப்படி தொடங்குகிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்குது. அந்த நூலின் தொடக்கமே உங்களுக்கு அருமையாக இருக்கும். அதில் முன்னாடி பார்த்திங்கன்னா கணியன் பூங்குன்றனாருடைய நற்றினையின் 226வது பாட்டு, அதில் முதல் வரி மரம் சா மருந்தும் கொள்ளார் மாந்தர். இதுதான் தமிழர்களுடைய ஒரு பெரிய பண்பாட்டு நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு நோய் வரும், நோய்க்காக மருந்து உண்ணணும். நாம் அன்றைக்கெல்லாம் பெரும்பாலும் தாவரங்களுடைய மருந்து தானே. இப்போது இலை, பூ, கனி, வேர் எல்லாமே மருந்தாகும். இதில் மருந்து கொள்ள வேண்டும், அப்போ தான் நோய் மாறும், மனிதன் மீண்டும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும். ஆனால் அந்த மருந்திற்காக ஒரு மரத்தை கொல்லும் வழக்கம் தமிழருக்கு இருந்ததில்லை. அதுதான் அதில் சொல்கிறாங்க. அந்த ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை புதுமைப்படுத்துகிறார். எப்படின்னா மரம் சா மருந்தும் கொள்ளார் மாந்தர்னு ஒரு ஹைக்கூ வடிவமாக அதை மாற்றிடுறாங்க. அந்த வடிவம் ஒரு ஹைக்கூ வடிவமாக கொண்டு வர்றார். அது நூல் தொடக்கமே அதுதான் இருக்குது. அதை அவர் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்குறளில் 78வது திருக்குறள், அதையும் அவங்க திருக்குறள் வடிவில் தரல. அந்த வடிவத்தை விட்டுட்டு, அதாவது 1.25 அடி 7 சீர் அந்த நிலையை அவங்க மாற்றிட்டு அதையும் ஒரு புதுக்கவிதை வடிவில் கொண்டு வராங்க. அப்படி தொடங்குது இந்த நூல். அதுக்காக சொல்ல வரேன் நான். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை ஒன்பார்க்கன் வற்றல் மரம் தெளித்தற்று, அதை அப்படியே நேராக எழுதாமல் அதை சீர் பிரித்து தனித்தனி சீராக எழுதி ஒரு 4 சீராக கொண்டு வந்துடுறாங்க, 4 அடிகளாக கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் வண்ணதாசனுடைய ஒரு கவிதை, புது கவிதை. நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, பெரியோரை வியத்தலும் இளமை. அது ஓகே, பெரியோரை வியத்தலும் இல்லை. சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை, அதுதான் தமிழ். அவ்வளோ முடிஞ்சது. தமிழுடைய பண்பாடை நம்ம இப்போ சொன்னோம்ல, மரம் சா மருந்தும் கொள்ளா, அது ஒன்று. இன்னொன்று பெரியோரை வியத்தலும் இளமை, சிறியோரை வியத்தல் அதனினும் இளமைங்கிறது அது முடிஞ்சது. தமிழினுடைய பண்பாடு 1-2 நம்ம சுட்டி காட்டினோம்னா, ஒரு 10 பண்பாடுகளை சுட்டி காட்டினோம்னா இது 2 முன்னாடியே நின்றும். அவ்வளோதான். இத்தகைய ஒரு பண்பாட்டு நிலைகள்லேருந்து நம்ம வந்திருக்கிறோம். பெரிய நீண்ட பாரம்பரியத்தோடு வந்திருக்கிறோம். அந்த வழியில் வர்றாங்க. அப்போது
அதன் தொடக்கமாக வண்ணதாசனுடைய இன்னொரு கவிதை, ஒரு புது கவிதையை கொடுக்குறாங்க. நாங்கள் பெரிய ஆளும் இல்லை, சின்ன ஆளும் இல்லை, பெரிய வாழ்க்கையை ஆசைப்பட்டதும் இல்லை, நாங்கள் இப்படி தான் இருப்போம், அவ்வளோதான், முடிஞ்சது. நீங்கள் எங்கள்கிட்ட பெருசாக எதிர்பார்க்க வேண்டியதில்லை, நாங்கள் பெருசாக மாறணும்னு எதிர்பார்க்குறதும் இல்லை, நாங்களே எதிர்பார்க்குறதும் இல்லை, இயல்பாய் வாழ்ந்து விட்டு போய்விடுவோம், அவ்வளோதான். இப்போ வாழ்க்கை இயல்பாக இருந்தாலே இனிமையாக இருக்கும், அவ்வளோதான். அதை சொல்லிட்டு தான் அவங்க உள்ளே வராங்க. இதுதான் நூல் தொடங்குது. இவ்வாறு தொடங்கக்கூடிய நூலில் முதல்ல இயற்கையும் இயற்கை சார்ந்தும் அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம் தலைப்பாக. அதில் நீரின்றி அமையாது உலகு, வானின்றி அமையாது ஒழுக்கு, திருவள்ளுவர். இன்றைக்கி கூவம் ஆறுகளெல்லாம் சாக்கடை ஆறுகளாக மாறிடுச்சு இல்லைங்களா? அல்லது பாலாறுகளெல்லாம் வெறும் மணலாறாக மாறி போச்சு. வேலூரில் பாலாறு போனால் பாலாறு நீரே இல்லை, வெறும் மணல் தான் இருக்குது. இப்போ இந்த நதிகள் மாறி போனதில்லை, நாம் மாற்றிட்டோம், அதான் விஷயம். நதிகள் வற்றி போனதோ, நதியில் ஓடாமல் போனதோ, நீர் ஓடாமல் போனதோ இல்லை, நாம் அப்படி மாற்றி இருக்கிறோம். இப்படி நம்முடைய செயல்பாடுகளை அதை நம்ம காணணும், அதை நம்ம விமர்சனம் பண்ணணும் இல்லைங்களா? அதை நம்ம மதிப்பீடு செய்யணும். ஏன் ஒரு நதி காணாமல் போயிடுச்சு, வடிவேலு கிணத்த காணணும்னு சொன்ன மாதிரி ஒரு நதி எப்படி காணாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. நீண்ட கரைகள் இருக்குது, ஆனால் நீர் இல்லை. சரி, மணலில் தோண்டி பார்ப்போம்னா மணல் தோண்டினாலும் நீர் வரல, வெறும் கூழாங்கல் தான் இருக்குது. அங்கே தொடங்குறாங்க ஒரு நதியின் என்ன சொல்கிறோம், ஒரு நதியின் தேடலில் நாம் தொலைத்த நதியை, தொலைந்து போன நதியை தேடுதல், அதை தான் தொடங்குறாங்க. அந்த கவிதை அடுக்கி வச்சதில் அதான் முதல் கவிதையாக இருக்குது. அதான் தொலைந்து போன நதியின் பெயரை இடைவிடாது உச்சரித்து கொண்டிருந்தன கூழாங்கற்கள், அப்படி தொடங்குற கவிதை. அதில் ஒரு அழகான வரிகள் வருது பாருங்கள். இரு கரைகளையும் இணைத்து விளையாடி கொண்டிருந்த குழந்தையின் மகிழ்ச்சியில் தன்னை நிறைத்து கொண்டது நதி. அங்கே தான் கவிதையை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. குழந்தைகள் விளையாட்டுனால இந்த நதி மகிழ்ச்சி அடைகிறது. வெறும் மணலாக இருக்கக்கூடிய நதி அல்லது கூழாங்கற்களாக இருக்கக்கூடிய நதியை எடுத்துகிட்டு போனவன் கூழாங்கற்களை விட்டுட்டு போயிருக்கிறான். நம்ம எச்சத்தை விட்டு இங்கே பெரிய நதி இருந்ததுன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். இன்றைக்கெல்லாம் நம்ம அகழாய்வு நடத்துகிற மாதிரி. நாளைக்கு நம்ம இப்போது ஏஐ பயன்படுத்தி நதிகள்லாம் காட்ட வேண்டிய சூழல் குழந்தைகளுக்கு வந்துருமா அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்க வேண்டியிருக்குது. குளங்கள், பெரிய பெரிய அரசு கட்டிடங்களெல்லாம் குளங்களையோ அல்லது ஏரிகளையோ நிறைத்து அதை மண்ணிட்டு நிரப்பி அதுக்கு மேலே கட்டினதாக ஆகி போயிடுச்சு. குளங்கள்னு பேர் மட்டும்தான் இருக்குது, குளங்களையே காணும். நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். இப்போ இது மாதிரி நீர் ஆதாரங்களையெல்லாம் நம்ம அழிக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த உலகம் போயிட்டுருக்குது. இப்போ எல்னினோ வந்துடுச்சு. எல்னினோ வரக்கூடிய இந்த பாதிப்பு இன்னும் அக்டோபர் நவம்பர் மாதங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மலைப்பகுதிகளெல்லாம் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், ஷிம்லாவிலேயே தண்ணீர் இல்லாமல் பலரும் வீடை விற்றுட்டு அல்லது வாடகை கொடுத்துட்டு அல்லது பூட்டி போட்டுட்டு சமதள பகுதிக்கு அவங்க இடம்பெயர்ந்ததாலாம் நான் பார்த்தேன், கட்டுரையில் படித்தேன், செய்திகளில் பார்த்தோம். இன்னும் மலைப்பிரதேசங்களில் பல இடங்கள்லையும் இப்படி நீர் இல்லாமல் போகும் நிலைமை வரலாம். ஷிம்லாவை நேரில் பார்த்த அனுபவமும் எனக்கு இருக்குது. அதனால் அவ்வளோ பெரிய மரங்கள், பெரிய பெரிய மரங்கள் 10 பேர் சேர்ந்து கட்டி அணைத்தா தான் அந்த மரம், அதை தான் தேவதாருன்னு சொல்கிறான் அந்த நாட்டில். நம்ம படிச்சிருக்கோம், அந்த தேவதாருலாம் அங்கே தான் இருக்குது. அங்கேயே நீர் வற்றி போச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சமதள பகுதியில் எவ்வளோ நாள் இன்றைக்கி போகும், அங்கே தொடங்குது அவங்க கவிதை. இப்படி ஒரு தொடக்கம். சரி, முடிவான கவிதை என்ன அப்படின்னு முடிவான கவிதைக்கு போனால் டைம் பார்த்துக்கலாம், சீக்கிரம் போயிடலாம். ஒரு ரசித்தல், ரசனை, இயற்கையோடு தொடர்புடைய ஒரு ரசனை. நீங்கள் வானத்தை பார்க்கணும், நிலவை பார்க்கணும், நட்சத்திரங்களை பார்க்கணும், மரங்களை பார்க்கணும், மரங்களில் வந்து அமரும் பறவைகளை பார்க்கணும், பறவைகளின் அழகு, அதனுடைய ராகம், பாடல், பறவைகளின் வீடாகிய மரம், இது எல்லாமே ஆங்காங்கே தொட்டுகிட்டே போகிறாங்க. நிறைய இருக்குது. இப்போ கடைசி கவிதையாக அதை வச்சுருக்கிறாங்க அந்த அடுக்குதலில். கவிதைக்கான வார்த்தைகளை தேடி சொல்வழியில் திரிந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு தொடங்குறாங்க. கவிதைக்கான வார்த்தைகளை தேடி. கருப்பு வெள்ளை இரவு வண்ணப்படம் காட்ட
சொற்களோடு அழகியலும் எடுத்து வந்தேன் என்னோடு. இப்போ வார்த்தைகளை தேடி போனோம்னா நம்ம இயற்கையை பார்த்தால் போகணும். இயற்கையை ரசிக்காத கவிஞர்கள் இருக்க முடியாது, இயற்கையை பாடாத கவிஞர்கள் இருக்க முடியாது. அது நம்ம பாரம்பரியத்திலே தொடர்ந்து வருது, சங்க இலக்கியத்திலிருந்தே. இப்போ அவ்வளவு அந்த இயற்கையோடு இயைந்த பல கவிதைகள் இந்த நூலில் நிறையா ஆங்காங்கே இருக்குது. ஒரு செகண்ட். எப்படி தொடக்கம் நிறைவுமாக இந்த கவிதைகள் அமைகின்றன அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இன்னொரு வகையாக நம்ம பிரிச்சுருக்கோம் இல்லையா, இதில் எத்தனை கவிதைகள் இருக்குங்கிற உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி இயற்கையும் இயற்கை சார்ந்தும் நிறைய கவிதைகள் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 17க்கு மேற்பட்ட கவிதைகள் இயற்கையும் இயற்கை சார்ந்தும் இருக்குது. குறிப்பாக 33வது பக்கம், 60வது பக்கம், 81வது பக்கங்கள்லாம் இருக்கக்கூடிய கவிதைகள் இந்த இயற்கையின் அழகியலை அழகாக சொல்லிட்டு போகிறத பார்க்குறோம். சரி, அடுத்தது வந்துடுவோம் நேரம் கருதி. இனி காதலும் சார்ந்தும். காதல் பாடாத கவிஞர்களும் இருக்க முடியாது அல்லவா. அன்னைக்கு கூட ஒரு பையன் போன முறை வாசித்தான், காதல் சொல்வதற்காக காதலிக்க வேண்டிய அவசியம் இல்லை, காதலி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் காதல் கவிதைகள் இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு அந்த தம்பி இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி காதலி பாடாத கவிஞர்கள் இருக்க முடியாது. அங்கேயும் இங்கேயும் நிறைய பாடுறாங்க பாருங்கள். காதல் தொடர்பான பல்வேறு கவிதைகளை இவங்க பாடிட்டு போகிறாங்க. அதில் ஒரு 13க்கு மேற்பட்ட கவிதைகள் காதலும் காதல் சார்ந்தும் உள்ளன. பெரும்பாலும் காதல் ஏக்கம், தொலைந்த காதல், காதலால் வந்த ஏமாற்றம், காதலால் தொலைந்துவிட்ட வாழ்க்கை, காதலின் தேடல், இன்ன பொருண்மையிலான கவிதைகள் தான் காதலும் காதல் சார்ந்தும் இருக்குது நிறைய கவிதைகள். இல்லை 34வது பக்கம் இருக்கிற ஒரு கவிதையை நம்ம எடுப்போம். இல்லை அது காதல் சார்ந்தது, அது பெண்ணியம் சார்ந்தது. காதல் சார்ந்தது அடுத்து இருக்குது பாருங்கள். கவிதையின் கருவிற்காக அலைந்து திரிகையில் சிந்தனை வெளியில் வந்தமரும் நிழல் அவன். நிலத்தின் அடியில் நீரும் நீர் அடியின் நிலமும் போல என் சொற்களின் பெருவழியில் நிறைந்தவன். வரிசை கட்டி வந்த சொற்கள் பந்தயத்திற்கு செல்லும் புறாக்களைப் போல அவன் பின்னே பறந்துவிட வெற்றுக்குண்டாயினான். சொற்களற்ற புல்வெளியில் இரையை தேடுபவளாயினான். முழு ஆட்டையும் விழுங்கிய மலைப்பாம்பாய் அவன். இப்படியான காதல் தொடர்பான கவிதைகள் நிறைய அங்கங்கே இருக்குது. நான் சொன்ன காதல் பொறுமைகள் எல்லாமே இருக்குது அதில். காதல் தாபம், காதல் ஏக்கம், அப்புறம் காதலால் ஏமாந்து போகும் பெண்கள், காதல் செய்வதாக நடிக்கும் ஆண்களிடம் இப்போ பார்க்குறதெல்லாம் வெள்ளை, என்ன வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்பக்கூடிய பெண்கள், அவர்கள் அனுபவிக்கும் துன்பம், இதெல்லாமே அழகாக சொல்லிட்டு போகிறாங்க. கூப்பிடும் தூரத்திலிருந்தும் அழைக்காத அவனின் நினைவுகளை எரிக்க மூட்டியிருந்த நெருப்பில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தது நிராகரிக்கப்பட்ட அன்பு. இப்படி நிராகரிக்கப்பட்ட அன்பு நிறைய இடங்கள் அந்த சொல்லாடலும் 2-3 முறை அங்கேருந்து வந்து போகிறத நம்ம பார்க்குறோம். நிராகரிக்கப்பட்ட அன்பு. சரி, இது காதல் தொடர்பானது. நடுவில் அங்கங்கே வரும்போது வேறு 1-2 சொல்லிக்கலாம் காதல் தொடர்பானது வரும்போது. அடுத்தது பாருங்கள், பெண்ணும் பெண்ணியம் சார்ந்தும், அது மாதிரி எடுத்துக்கலாம். பெண்மையும் பெண்ணியம் சார்ந்தும் அப்படி ஒரு தலைப்பு போட்டோம்னா பெண்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. பெண்ணியம் என்றால் என்ன, அல்லது பெண்கள் குறித்ததா என்ன, 2 விதம் பார்க்குறோம் நம்ம. பெண்கள் தொடர்பான பல செய்திகள் இருக்குது, பெண்ணியம் தொடர்பானதும் இருக்குது. அடக்கப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட பெண்களினுடைய உணர்வுகள் வெளிப்பாடு தான் பெண்ணியம் அப்படின்னு சுருக்கமாக நம்ம வச்சுக்கலாம். அப்படி தான் சுருக்கமாக சொல்லுவோம். அப்போ அது எப்படி வெளிப்படுது, பெண்களிடமிருந்து எப்படி வெளிப்படுது, அல்லது ஏன் வெளிப்படலை, வெளிப்படுத்துவதால் வரக்கூடிய பயன் என்ன, வெளிப்படுத்தாமல் விட்டால் வரக்கூடிய தீமை என்ன, இதையெல்லாம் சிந்திக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் கவிதைகள் தான், கவிதை பேச வைக்கணும் இல்லையா. அப்போ சமூக விமர்சனம் அதுதான் நம்ம இதில் பார்க்குறோம். பெரும்பாலான சமூக விமர்சனம். நம்ம சமூகம் எப்படி இருக்கிறது, இயற்கைனாலும் காதல்னாலும் பெண்கள்னாலும் பெண்ணியம்னாலும் இந்த சமூகம் எப்படி இருக்கிறத ஒரு விமர்சனம் செய்வது. அதுதான கவிதையினுடைய ஒரு கவிஞனுடைய செயலே. சுட்டி காட்டுதல், குறைகளை சுட்டி காட்டுதல், நிறைகளில் ஆனந்தம் கொள்ளுதல்,
அது மாதிரி ஒரு இப்படி இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது ஏக்கம் இல்லையா, இப்படி மலர்ந்து விடாதா, ஒரு மறுமலர்ச்சி கிடைக்காதா என்கிற ஒரு ஆசை, ஒரு நப்பாசை, இது எல்லாமே கவிஞனிடத்தில் இருக்கும் இல்லையா. அதுதான் நம்ம இந்த இடங்கள் பல்வேறு இடங்களில் பார்க்குறோம். அதில் இந்த பெண்ணியம் தொடர்பான நிறைய செய்திகளை இவங்க சொல்கிறாங்க பாருங்கள். 2வது கவிதையிலேயே அது தொடங்கிடுறாங்க. பொதுவாக ஒரு எழுத்தாளர், குறிப்பாக பெண் எழுத்தாளர் எதை அதிகமாக சொல்லணும், இல்லை சொல்லாமல் விட்டு போனது எது, சொல்ல வேண்டியது எது, எல்லாத்தையும் பற்றி எல்லாரும் சொல்லலாம். ஆனாலும் பெண்களை பற்றி பெண்கள் சொல்லும்போது தான் அதனுடைய ஒரு வலிமை இருக்கும், எல்லாருக்கும் தெரிய வரும் இல்லைங்க. அனுபவித்தவர்கள் சொல்லும்போது தானே அதை பற்றி நமக்கு தெரியும். இப்போ அதை சொல்கிறாங்க. ரொம்ப எளிமையானதான், நம்ம புதுசாக ஒன்றும் நிறைய புதுமை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாம். ஆனால் சொன்னவை எல்லாம் புதிய விதத்தில் சொல்லியிருக்கிறாங்க, புதிய முறையில் சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஒரு டீ கப்பில் டீ கொடுக்குறோம், சின்ன கப்பு, அல்லது கடைக்கு போனால் ஒரு சில்வர் டம்ளரில் கிடைக்குது. வீடுகளுக்கு போகும்போது நம்ம இன்னும் அழகாக அந்த டவரா செட்டு, அதுவும் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இல்லைங்களா. சும்மா டீ அப்படி ஊற்றி கொடுத்துட்றான், ஏலக்காய் போட்டு கொடுக்குறோம். அல்லது சில பெரிய கடைகளுக்கெல்லாம் போனால் தனித்தனியாக வச்சுடுறாங்க, டிகாஷன், பால், வெந்நீர், அப்புறம் சர்க்கரை, நமக்கு தேவையான அளவு போட்டு தேவையான அளவு கலக்கிற வேண்டும். இப்படியெல்லாம் கொடுப்பது, இப்போ கொடுப்பதில் புதுமையாக கொடுப்பது, அவ்வளவுதான். கொடுக்கறத புதுசாக கொடுக்கறது. இப்போ நம்ம பார்த்த உடனே அந்த பாத்திரத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும், ஆஹா இதை குடிக்கலாமே, இதில் குடிக்கலாமே, இது நல்லா இருக்கே, இவ்வளோதான். இப்போ சொல்லக்கூடிய செய்திகளை, பொறுமைகளை புதிய ஒரு முறையில் தருவது என்பது தான் இவங்களுடைய கவிதையில் நான் பெரும்பாலும் பார்க்குறேன். இந்த பெண்ணியம் பற்றி பேசக்கூடிய ஒரு கவிதை பாருங்கள். துளி தங்கம் கூட உடம்பில் இல்லாதவளை தினமும் உரசி பார்க்கிறான் பேருந்தில். அன்றாட நம்ம காணக்கூடிய காட்சி, அன்றாட நடக்கக்கூடிய காட்சி இல்லையா, அதைத்தான் சொல்கிறாங்க. ஆனால் அவனுடைய புரிதல் தவறாக இருக்கிறது தானே. ஒரு பெண் திரும்பி பார்க்கும் ஒரு முறைத்தல் இல்லை, அவருடைய கண் பார்வையிலேயே அந்த செயலெல்லாம் அடங்கி ஒடுங்கி விடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் பார்க்குறாங்களா என்பதுதான் கேள்வி. பெண்கள் அப்படி பார்க்குறாங்களா, ஏன் பார்க்குறதில்ல, அதற்கான தடை என்ன இல்லையா. திரும்ப ஒன்று முறைச்சி பார்த்தாலே போதுமே, செய்கிறாங்களா, இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதைத்தான் சொல்கிறாங்க அடுத்த வரல, உரசி தீ மூட்ட பார்க்கிறான் இரும்பென்று தெரியாமல். வாழ்க்கை போராட்டத்தில் சேர்த்து கொள்கிறார் இடுப்பை மறைப்பதை. அதில் இன்றைக்கி ஆடை அலங்காரம்லாம் மாறினதுக்கப்புறம் அதில் சிக்கல் இல்லை, இருந்தாலும் ஒரு பாரம்பரிய தகவல் சொல்ல வேண்டியிருக்குது. அப்போ கழிவறையில் கொட்டப்படுகிறது குழந்தையின் உணவு, நின்று கொண்டே வேலை ஓய்வு தருகிறது பேருந்து இருக்கை, சன்னலோர இருக்கை மகிழ்ச்சி தரவில்லை, நாளைய தேடலில் மனம். ஒரு பெண்ணின் வாழ்க்கை போராட்டம், அன்றாட வாழ்க்கைக்காக அவர் போராடக்கூடிய நிலை, இதெல்லாம் பல இடங்களில் தொடர்ந்து சொல்லிகிட்டே போகிறாங்க. 1-2 இல்லை, நிறைய சொல்லிகிட்டே போகிறாங்க. பெண்ணியம் பற்றிய நிறைய பாடல்கள், நிறைய கவிதைகள் அழகழகாக சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பாருங்கள், இல்லை இன்னும் 1-2 கவிதைகளை மட்டும் சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம். அப்புறம் பெண்கள் ஏன் பாலியல் தொழிலாளியாக மாற்றப்படுகிறார்கள் இல்லை, அதற்கான சில காரணங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காரணம் 51வது கவிதையில் இருக்கக்கூடிய ஒரு கவிதையில் அதை பற்றி பேசுகிறாங்க. பெண்படும் பாட பற்றி 53வது கவிதையில் சொல்கிறாங்க. ஏழ்மை நிலை, தாய்ப்பாசம் இல்லையா, இது மாதிரி அத்தனையும் எளிமையாக அவங்க சொல்லக்கூடிய முறையில் இருக்குது. அடுப்படியில் டெய்லி தினம் வேலை செய்யக்கூடிய அந்த பெண்ணிட்ட போய் அரசியல் பேசுவது, தத்துவம் பேசுவது இல்லையா. ஏற்கனவே எரிந்து விட்டவளை மீண்டும் நீங்கள் எரிக்காதீங்க, எரிஞ்சிட்டாளே மறுபடியும் ஏன் எரிக்கிறீங்க, நேரம் ஆயிடுச்சு அதனால் அதை நம்ம முடிச்சிடும். இப்படி இன்னும் இது மாதிரி சில கவிதைகள் இருக்குது. இன்னும் ஒரு 3 நிமிஷங்கள் நிறுத்திடலாம். உதிரிகள் சொல்லி சில கவிதைகள் இருக்குது. மழை பற்றி சொல்கிறாங்க, மழையை ரசிப்பதை பற்றி சொல்கிறாங்க, வேப்பம்பூ பற்றி சொல்கிறாங்க, வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்தில் வரும் பறவைகள், அப்பா குறித்த நினைவுகள், அம்மா குறித்த நினைவுகள். அப்பாலாம் வாழும்போது திரும்பி பார்க்கறதில்லை, யாரும் அவரை கொண்டாடுவதில்லை. ஆனால் அவருடைய திவசம் வரும்போது, அவர் இறந்த நாள் வரும்போது அதற்காக பல்வேறு கொண்டாட்டங்களையெல்லாம் எடுக்கிறோம். அவருக்கு பிடித்த உணவு செய்கிறோம், சமைக்கிறோம்
ஊரார்லாம் கூப்பிட்றோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அவர் மானங்கெட்ட அப்பா இல்லை, அவர் ஃபோட்டோலேருந்து இறங்கி வர்றதே கிடையாது, அங்கேயே இருக்கிறார். அது சொல்கிறாங்க, கவிதையில் எல்லாம் இருக்குது. நேரம் கருதி நான் நிறைவு செய்கிறேன், அதில் அதை நிறுத்துகிறோம். இப்படி பல்வேறு உதிரிகளையும் சொல்லிகிட்டே போகிறாங்க. இயற்கை சார்ந்து நிறைய சொல்கிறாங்க. அப்புறம் இதில் சொல்லி காட்ட வேண்டிய ஒன்று இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சில உத்திகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க. என்ன உத்திகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, நிறைய ஊமைகளை சொல்கிறாங்க, பல்வேறு வகையான ஊமைகளை, ஆனால் அன்றாட நம்ம பார்க்கக்கூடிய ஊமைகளை சொல்கிறாங்க. உதாரணமாக உலராத துணி போல அப்படி சொல்கிறாங்க. உலராத, காயப்பட்டிருக்கோம், உலராத துணி போல, சுவர்களில் ஈரம் கசிந்திருப்பதை போல, சருகுகளை போல. இப்படி ஒரு பாடல் 69வது பாடல் பண்ணோம்னா அந்த பாடல் முழுசும் அவ்வளவும் ஓமையாக வந்துகிட்டே இருக்குது. அந்த பாடல் 4-5 பற்றி இருக்குது, அத்தனையிலையும் ஓமை வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அன்பை பற்றி சொல்லும்போதும் ஓமை சொல்கிறாங்க. அன்பு அது கையில் வச்சுட்டு இருக்கோம், கையில் இருந்து பூக்கள் போயிடுச்சு, ஆனாலும் பூக்களின் வாசம் கையிலே இருக்கிற மாதிரி அதுலேயும் கவிதை முழுவதும் ஓமை சொல்லிட்டு போகிறாங்க. இறகை உதிர்த்த பறவை போல, காதலை தொலைத்தவளை பற்றி சொல்லும்போது அப்படி சொல்கிறாங்க. இன்னும் பாருங்கள், வண்டியில் அடிபட்டு நசுங்கி போன நாயின் உடலை போல. பேருந்து பயணத்தில் திரும்ப போகிறாங்க, சொந்த ஊருக்கு போகும்போது யாரும் தெரியல, எல்லாம் மறந்து போயிடுறாங்க, அந்த ஊர் ஞாபகம் மட்டும்தான் வருது இல்லைங்களா. அதில் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க, வண்டியில் அடிபட்டு நசுங்கி போன நாயின் உடல் போலன்னு சொல்கிறாங்க. காதலை சொல்லும்போது கூட சொல்கிறாங்க, வெட்டிய பின் துளிர்க்கும் இலைகளை போல, அன்பு புதிதாக தோன்றியதுன்னெல்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரி சில இடங்களில் எடுத்துக்காட்டு ஓமையணி இருக்கு இல்லைங்களா, போல மான புறையங்கிற மாதிரியனா ஓம உருபுகள் வராமல் சொல்லிட்டு போகிறது. அது மாதிரியும் கவிதைகள் பல இடங்களில் ஓமையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது ஒரு வகையான உத்தி. இன்னும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் ஹைக்கூ கவிதை வடிவம் இருக்குது. நிறைய கவிதைகள், உதாரணமாக மழை குறித்து சொல்லக்கூடிய 56வது கவிதை, மரண வீடு சொல்லக்கூடிய 66வது கவிதை, 68வது பக்கத்தில் இருக்கக்கூடிய கவிதை, பாலியல் வன்கொடுமை சொல்லக்கூடிய 107வது பக்க கவிதை, மழை பற்றிய 94வது பக்க கவிதை, அப்புறம் குழந்தை மனதை கொண்டாடும் பெண்களை குறித்த 74வது கவிதை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவும் ஹைக்கூ வடிவ கவிதை தான். ஹைக்கூனா ஒரு கவிதை ஒரு பொருளை சொல்லும், இங்கே ஒரு பொருளுக்கு நிறைய ஹைக்கூவை எழுதியிருக்கிறாங்க. இப்போ ஒரு பொருளை பற்றி பல கோணங்களிலான மல்டி டைமென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த பல கோணங்களில் பார்க்கக்கூடிய பார்வை அதில் தெரியுது அழகாக. அது அப்படி அது ஒரு வகையான உத்தி. அப்போ அவங்க சீக்கிரமே தனியாக ஹைக்கூ நூல் கூட அவங்க போட்டுடலாம், அந்த அளவுக்கு ஹைக்கூ அழகாக வருது அவங்களுக்கு. மற்ற கவிதைகளையும் கூட அங்கங்கே ஹைக்கூ ஒரு டச்சிங் கொடுத்துருக்குறாங்க. கடைசி வரிகள் அந்த கவிதை நிறைவு பகுதியில் ஹைக்கூ வடிவம் நிறைய இடங்களில் வந்திருக்கு. அது இன்னும் கவிதைக்கு அழகு சேர்க்குது நிறைய இடங்களில். நேரங்கிறது நான் அதை விட்டுறேன், நீங்கள் நூல் வாங்கி படிச்சிங்கன்னா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த கவிதைக்கும் தலைப்பு இல்லை, எந்த கவிதைக்கும் தலைப்பு இல்லை, ஆனால் எல்லா கவிதையும் அவர்களுடைய பெயரை சொல்லும், கவிஞருடைய பெயரையும் சொல்லும், கவிதையுடைய பெயரையும் சொல்லும். அப்படி ஒரு அருமையான இருக்குது. அதில் அந்த கவிதையினுடைய முதல் வரியை ஒரு பெரிய எழுத்தில் நல்ல போல்டு லெட்டரில் கொடுத்துருக்காங்க, அது ஒரு அழகாக இருக்குது. அதுவே ஒரு தலைப்பு மாதிரி நமக்கு தெரியும். அப்புறம் எல்லா கவிதையிலையும் அவங்க முத்திரை பதிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லா கவிதையிலும் அவங்க கையொப்பம் இருக்குது. ஒவ்வொரு கவிதைக்கும் கீழேயும் அவங்க கையொப்பம், ஒரு விரல் அடையாளம் இருக்குது. அந்த வகையில் எல்லா கவிதையும் அவங்க கையொப்பத்தால் மட்டும் இல்லை, கவிதையாலையும் முத்திரை பதித்திருக்கிறார்கள். அதை நம்ம சொல்லி ஆகணும். சில கவிதைகள் பட்டியல் அடிப்படையிலான கவிதைகள். எப்படின்னா, இப்போ அலைகள் எப்படிப்பட்ட அலைகள்லாம் இருக்குது, ஓயார் அலை, கதை சொல்லி அலை, காண அலை, சுட்டி அலை, அந்த அலைகளெல்லாம் பட்டியல் போட்டு காட்டக்கூடிய ஒரு இருக்குது. அன்பின் பல வடிவங்களை பட்டியல் போடுறாங்க, 80வது பக்கத்தில் இருக்குது. இப்படி பட்டியல் கவிதைகளும் நிறையா, அல்லது பட்டியல் முறையும் இருக்குது. சரி, அடுத்து இன்னும் ஒன்று மட்டும் சொல்லி நம்ம நிறைவு செய்வோம். இப்போது ஊமை பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் தற்குறிப்பேற்றம் அது பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்குறிப்பேற்றம்னா என்னது, ஒரு கற்பனை, ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அது இயங்கு பொருளாக இருக்கும், இயங்காத பொருளாக இருக்கும். அந்த பொருளில் கவிஞன் தன்னுடைய கற்பனையை ஏற்றி சொல்கிறதான தற்குறிப்பேற்றம். அது சொல்கிறாங்க 83வது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவிதையில் அதை சொல்கிறாங்க. அதை மட்டும் சொல்கிறோம். 83
கால்களை மணலில் நங்கூரமிட்டு செல்கிறது அலைகள் பிரிய விருப்பமில்லாமல். அலைகள் அது பாட்டுக்கு வந்து போகுது. அதை என்ன செய்தா, கால்களை மணலில் நங்கூரமிட்டு செல்கிறது அலைகள் பிரிய விருப்பம் இல்லாமல். நுரைகளை கரையில் விட்டு செல்கிறது அலைகள் வயதை மறைத்து கொள்ள. அப்படியே சொல்லிட்டு வராங்க. கடல் பார்த்து வீடு திரும்பினேன், உணவில் இன்று உப்பு அதிகம், கடலுக்கும் வானுக்குமான கரைகளை தொட்டு திரும்புகிறது நிலவு. இப்படி பல இடங்களில் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றில் தன்னுடைய கருத்தை அவங்க ஏற்றி சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். அதுதான் தற்குறிப்பேற்றம். இப்படி பல்வேறு அணிகளை அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து சில இடங்களில் பார்த்திங்கன்னா கவிதையில் வேறு பொருள் ஒன்று இருக்கும், வெளிப்படையாக சொல்லக்கூடிய பொருள். நம்ம இயற்கை வர்ணனை மாதிரி இருக்கும், சங்க இலக்கியம் மாதிரி ஒரு உள்ளுரைன்னு சொல்லுவோம். இயற்கையாக முடிச்சிருவோம் ஒரு நிமிஷம். இயற்கை பார்க்கக்கூடிய ஒரு பொருள் ஒன்றா இருக்கும், அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம் இன்னொன்றா இருக்கும். அந்த மாதிரி கவிதைகளையும் எழுதியிருக்கிறாங்க. அது உள்ளுரை. அதற்கான கவிதையை நான் எங்கேயோ எழுதி வச்சுருக்கிறேன், அது இப்போ தேட முடியல, நிறைய எழுதுனால. சரி, இப்படி ஒரு அழகான ஒரு கவிதையை இவங்க தந்திருக்கிறாங்க. அதற்காக அவங்க பாராட்டலாம். அந்த கவிதை எல்லாமே 72 கவிதையும் 4 ஒரு வகைமைக்குள்ளே அடுக்கினாலும் 72 முறைகளில் சொல்லப்பட்டிருக்குது. அதில் புதுமை இருக்குது. அந்த புதுமை நம்ம ஈர்ப்பது போல் ஈர்க்கிறது. அதை படிக்க படிக்க நமக்கு உண்மையிலேயே ஒரு அழகியல். பல சொல்லாடல்களை மட்டும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அந்த சொல்லாடல்களில் ஒரு 4 சொற்களை சொல்லி முடிச்சுருவோம். என்னென்ன சொற்கள், சில சொற்களை திருப்பி பயன்படுத்துகிறாங்க. சட்டென்று பெய்த மழை, மெய்ப்பனை தொலைத்தவள், வார்த்தைகளை தேடுபவள், தூரத்து பச்சை, புறமுதுகிட்டு ஓடும் அவன், குற்றப்பத்திரிகை, இறகு உதிர்த்த பறவை, இறகு, புகார்பட்டி, அன்பு. இது மாதிரி சில சொல்லாடல்கள் மீண்டும் மீண்டும் வருது. அழகியல் சொல்லாடல் ஒரு கவிதையில் பல முறை வருது. அப்படி அழகியல் சார்ந்த கவிதையை அழகாக கொடுத்த சேரா கிருஷ்ணகுமாரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவர் மேலும் பல கவிதைகளை அவர்கள் எழுதி இந்த கவிதை வானில் மெளிர்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வெகு விரைவில் ஒரு தனி ஹைக்கு தொகுப்பும் அவர்கள் சார்பாக வெளியிடக்கூடும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.